Hi, this is good and you're watching me on Grounded TV. நான் எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இது சோனி கிரவுண்ட் பின்னாடி பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? இருக்கு நான் தொடச்சிட்டு காமிக்கிறேன். டைட்டானிக் எக்ஸிபிஷன் இப்போ தெரியுதா? இப்போ தெரியல. டைட்டானிக் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன இடத்துலமா அது? இது வந்து திருத்தங்கல் ரயில்வே கேட் பக்கத்துல. திருத்தங்கல் ரயில்வே கேட் பக்கத்துல இது பண்ணிருக்காங்க. சோனி மைதானமா? சோனி மைதானம் ஏதோ இடத்துல. ஸோ வந்து அங்கே ஜாக்கு ரோஸு அவங்களோட ஃபோட்டோலாம் போட்டு ஃபுல் போஸ்டர்ஸ் சிவகாசி ஃபுல்லாக வந்து இருக்கு. எங்கள் அம்மா வந்து சின்ன குழந்தைங்க கூட இவ்வளோ கிளியர் அடைப்பாங்க தெரியல. பட் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக அதுக்கு போகணும் சொல்லி. யாரு? ஓ, அவங்க மேலே நிற்கிறாங்களா? அதாவது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நார்மல் எக்ஸிபிஷன் நினைக்கிறேன். வெளியே போட்டு இங்கே பாருங்க, அவன் தெரியுறாங்க பாருங்க. எங்க அது? ரெண்டு பாத்தீங்களா எப்படிலாம் ஏமாத்துறாங்க பதில நண்பர்களே. டைட்டானிக்னு போட்டு ஏமாத்துறாங்க. ஸோ இது ஒரு நார்மல் எக்ஸிபிஷன் தான். பட் அதில் வெளியே வந்து டைட்டானிக்னு போட்டனால இட் ஹஸ் பிகம் அ டைட்டானிக் எக்ஸிபிஷன் அப்படிதான் ஐ திங்க். பட் ஐம் நாட் ஷுர். பட் நீங்கள் நம்ம கூட ஈவெண்ட் வர்றது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதா, அருண் வராங்களா, அண்ட் கோர்னிகா, அண்ட் திலக்கு, சந்தியா, அண்டு இன்னொரு குட்டி ஹன்யா. ஸோ இவங்கெல்லாம் வராங்க. ஸோ டிக்கெட் வாங்குறதா இங்கே தான் இருக்குது. அண்ட் அம்மா என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு? என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் தான். ஆமா, நீங்க இது வெளியூர்ல வச்சு ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறேன். செலவுக்குலாம் பயங்கரமா இருக்காது. அதுதான் அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் வந்து சிவகாசியில வைக்கிறக்கு இடம் இல்லையா தெரியல. வைக்கிறாங்க, ஜேசி ஸ்கூல்ல இருந்து வைக்கிறாங்க. அதே இடம் சின்னதா இருக்கும். இது எப்படி இருக்கு, பின்னாடி எப்படி இருக்குன்றத உள்ள பார்த்தா தெரியும். சரி, ஓகே, we'll get the tickets and we'll go inside. ஸோ அம்மா டிக்கெட் வாங்குறதுக்காக இப்போ உள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 6-7 பேருக்கு வாங்கணும். அண்ட் ஐ எம் ஆல்சோ ஸ்டாண்டிங் அவுட் சைட். இங்கே பார்க்கிங் 20 ரூபா பே பண்ணியிருக்கோம். அண்ட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தி அதர் மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்ட்டி டு கம் ஸோ தட் வி கேன் கோ இன்சைட் அண்ட் see how it is. ஸோ உள்ளே வந்து பேசிக்காக என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ராட்டினம் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த டெல்லி அப்பளம், அந்த சாப்பிட்ற அந்த மிளகா பச்சி, இந்த ஐட்டம்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வேறு இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. பிகாஸ் தட் இஸ் ஆல் தேர் இஸ் இன் எக்ஸிபிஷன் ஸ்பெசிஃபிக். ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் அதே தானே கொண்டு போகிறாங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணுவாங்க. பட் தே ஹேவ் டு பிராண்ட் இன் சர்டன் வே. ஸோ இந்த தடவை வந்து அவங்களோட தீம் வந்து டைட்டானிக். ஏன் டைட்டானிக் தெரியல, பட் தே ஹேவ் டன் இட் ரிலி வெல். அஸ்பெஸ்டாஸ் ஷீட் தானா? அது நம்ம லெட்ஸ் கோ அண்ட் எக்ஸாமின் தட். எவ்வளோம்மா? எவ்வளோ அது? எவ்வளோம்மா டிக்கெட்டு? டிக்கெட் ஒரு டிக்கெட் 60 ரூபா. 6 டிக்கெட்ஸ் வாங்கியிருக்கேன். 6 டிக்கெட்ஸ் வாங்கியிருக்கேன். 6 பேர் தான் போகிறோமா? சரி, ஓகே. இல்லை, நான் இது நல்லா பண்ணியிருக்காங்களா? அதான் என்ன இதுவான்னு பார்ப்போம். ஃபோம் அந்த ஃபோம் மாதிரி சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணுவோம்ல, அதை வச்சு பண்ணியிருக்காங்க. சார் அப்படி தான் நைஸ்லி டன். ஆனால் அம்மா உள்ளே வந்து கப்பல் தானே தெரியும், உள்ளே தண்ணி தெரியுது. நம்ம தானே வெளியே இருக்கோம். பார்த்தீங்கன்னா வெளியே தானே நம்ம தெரியணும். தப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ 60 rupees ஃபார் த என்ட்ரி இஸ் வெரி குட் ஐ கெஸ். பட் யா, கொஞ்சம் அவுட்டரில் இருக்கனால கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நல்லா தான் இருக்கும். என்ன பெரிய அவுட்டரா? சென்னையில் எவ்வளவோ தூரத்துக்கு பீச்சுக்கு போகிறீங்க, இங்கேருந்து இங்கே வர முடியாது. ஆமாம், வருது, கூட்டம் வருது. அது கேன் சி இந்த ஃபுல்லாக இட்ஸ் ஆக்குபைட். அண்ட் கொஞ்சம் கால்ஸ் இருக்குது. அண்ட் பீப்புள் ஆர் ஹியர். பாக்கி 20 ரூபா. இன்னும் யாரும் வரல. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் வில் கோ இன்சைட் அண்ட் கிவ் an update. சொன்னல சிவகாசி ஃபுல்லாக ஒரு அட்வர்டைசிங் கேம்பெயின் நடந்துச்சுன்னு, அது இந்த கேம்பெயின் தான். பாருங்க, உலக மக்களின் மனதை கொள்ளையெடுத்த டைட்டானிக் கப்பல் இப்பொழுது நமது சிவகாசியிலும் அப்படின்னு போட்டு சிட்டி ஈவெண்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ப்ரெசன்ஸ் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. பாருங்க, வி ஹாவ் லியோனார்டோ டிகாப்ரியோ, வி ஹாவ் கேட் வின்ஸ்லெட், அண்ட் வி ஹாவ் த லெஜெண்டரி. இது பாருங்க, குவாலிட்டி கூட பிளர் ஆனதே அப்படியே போட்டுருக்காங்க, கிளியராகவே இல்லை. உணவு திருவிழா, பொழுதுபோக்கு பூங்கா, நுகர்வோர் ஸ்டால், ஷாப்பிங் திருவிழா இதெல்லாம் போட்டிருக்கு. 5 to 9 வரைக்கும் தான். அண்ட் இதோட இதுதான் நம்ம அங்கே இருக்குது. எப்படியே கலக்குறாங்களா? அண்ட் as you can see இட்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. பட் வந்து இது டிபிக்கலாக ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் தி ஆக்சுவல் டைட்டானிக். அது கல்யாணம் நம்ம பார்த்தா தெரியும். பட் இந்த ஆட் கேம்பெயின் எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா சைஸ்லேயும் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. ஸோ யா, இட் வாஸ் லைக் வெரி குட் மார்க்கெட்டட். பட் ஆனால் இஃப் யூ லுக் அட் த குவாலிட்டி ஆஃப் த ஃபோட்டோஸ் அண்ட் எவ்ரிதிங், இட் இஸ் இவர் நல்ல குவாலிட்டியே இல்லை. எப்படி எடுத்தாங்கன்னு தெரில. இந்த இது ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி. இவருக்கு இதெல்லாம் லிட்ரலி குவாலிட்டி இல்லை. பாருங்க, பிளர்டான இமேஜ் தான். யார் டிசைன் பண்ண தெரில. பட் யா, அதே காத்த பாயிண்ட் அக்ராஸ். எப்போ வருவாங்க? வந்துட்டு இருக்காங்க. டிராஃபிக்காக இருக்குமா? டிராஃபிக்காக இருக்குது. அதெல்லாம் வரல. என்னை வந்து 7 மணிக்கே கிளப்பி கூப்பிட்டு வந்து நான் நடுவில் இங்கே ஒரு இடத்துல மோமோஸ்க்கெலாம் ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்திருக்கோம்.
வந்து பார்த்தா ஆளையே காணோம். வருவாங்க. இது ஒரு 7 ஆளுக்கு அவங்க கால் வேற கிளப்பிட்டீங்களான்று ஐயோ வேறு அம்மம்மா வேறு வேமா போன அம்பி வேறு சரி வந்தாங்க. ஹாய் பாப்பா ரிஹன்யா ஹாய் தூங்குறீங்களா? தூக்கம் வருதா? இங்க வா இங்க வா. ஹலோ ஹலோ டான்ஸ் 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 நடக்க ஆரம்பிச்சலா? பாப்பா அச்சா 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 சரிம்மா வெக்க வருதா? ஸோ ரிஹன்யா இஸ் ஹியர் அண்ட் அது அவங்களா? இல்லை அவங்க இல்லை. திலக் இஸ் ஹியர். ஸோ சங்கீதா மட்டும் வந்துட்டானா வில் கோ இன்சைட் அண்ட் சங்கீதா இஸ் ஆல்சோ ஹியர். ஹாய் சிச்சட் 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 சிச்சட். ஹாய் so everybody is here, so we'll have to go inside and see how the whole event is. So yeah, so இப்போ நானும் யார் இருக்கோம்? நானும் பாப்பா ஹாய் சொல்லு. ஸோ நானும் கோர்னிகாவும் இருக்கோம் and this is the entrance. So the city events and entertainments on around sponsoring it. Oh, it's really good. நல்லா நீட்டாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளெக்ஸ் தானடா ஃபுல்லாக? ஃப்ளெக்ஸ் பாப்பா. டைட்டானிக் எல்லா கேரக்டரும் போட்டாங்க. பாப்பா அவன் ரெடியா? ஸோ டைட்டானிக் எல்லா கேரக்டரும் உள்ள போட்டாங்க. இது பாருங்க ஜாக்கு அந்த படத்தை ஓபன் பண்ணி எல்லா கேரக்டரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டாங்க. $94 or $92 மா? Oh, this is not bad at all. This is really good. அப்படியே அந்த கப்பலோட சென்டர்ல ஒரு கிராண்ட் இது மாதிரி நடக்கும்ல, பேலே மாதிரி, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் வந்து அப்புறம் நினைச்சிட்டேங்க. நான் வெளியே இருந்து பார்த்தப்போ ரொம்ப மட்டியாக இருக்கும், இல்லை ஒன்றுமே இருக்காது நினச்சேன். பட் இது ஆக்சுவலி குட். Yeah, this is actually good. Like, actual work has been, put into this. So, not gonna lie, it's worth the 60 rupees. It's already worth the 60 rupees that we already paid. So, yeah. You will not say it's a normal place. They have covered everything and they have made sure it looks like, இங்கே வேற இது லியோனார்டோ டிகாப்ரியோ கிடையாதுடா. இது யாருடா? இது லியோனார்டோ டிகாப்ரியோ கிடையாது. இது அவன் கிடையாது. அது அவன் கிடையாது. அது யாரையும் அது அவன் கிடையாதுல்ல, டிகாப்ரியோ கிடையாது. சில எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆனால் இது வந்து உள்ள ஆக்சுவல் இன்டீரியராக தெரியல. பட் இட் லுக்ஸ் வெரி குட். I love it.
இப்போ இதில் நடுவில் நேராக போனால் go to the exhibition and it actually feels like inside of a ship, so no complaints. ஸோ இதில் போனோம்னா நம்மளோட நார்மல் அந்த இது எல்லாமே உள்ள வந்துடுது. அண்ட் we are ஓப்பன் வித் தி ஆக்சுவல் அந்த நம்ம நார்மல் கடை இருக்கும்ல, ஹேண்ட்பேக் கடை, இந்த உள்ளே போனால் எது எடுத்தாலும் பிளாஸ்டிக் கடை, அந்த அப்புறம் உள்ள அந்த இது சாப்பாடு, சின்ன சின்ன கேம்ஸு இதெல்லாமே வந்துருக்கு. சரியா போயிருக்கீங்களா? ஆமா, ஒண்ணு தானே பயப்படுவாங்க. யாரு? ஸோ பேய் வீடு இருக்கு இங்கே. அதுக்கப்புறம் இங்கே டிபிக்கல் ஷாப்ஸ் தான். அண்ட் மொத்தமாகவே ஒரு 8-9 ஷாப்ஸ் தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இப்போ என்ன இந்த பலூன் அடிச்சிங்க, அப்புறம் இந்த நம்பரில் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரும்ல, அதுக்கு பேர் என்ன, கிஃப்ட் கொடுத்தாங்க, அந்த இது இருக்குது. அதை கேம்பிளிங் பண்ண வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே வந்து பாருங்கள், ஹனுமான் இருக்காரு, பைக் இருக்குது, கொலம்பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு பேர் என்ன, ரோலர் கோஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஃபேக் ரோலர் கோஸ்டர். அண்ட் ஜெயிண்ட் லீக் தான் இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஒரு 10 கடை போட்டால் எக்ஸிபிஷன் சொல்லிக்கலாம் போலையாமா. இதில் இப்போ யாரும் ஏற போகிறது இல்லை, எல்லாம் உள்ள எதாவது சாப்பிடுவாங்க. ஸ்வீட் கார்ன் இருக்கும், அப்புறம் இந்த பாப்கார்ன் வச்சுருப்பாங்க. அது எதெல்லாம் வந்து இந்த டிப்பிக்கல் எக்ஸிபிஷனில் இருக்குமோ அது மட்டும் தான் இருக்கும். அண்ட் டெல்லி எப்பளமே எனக்கு இருக்கான்னு தெரில. டெல்லி எப்பளம் இருக்கா, போலி என்னமோ போட்டிருக்காங்க. டெல்லி எப்பளமோ இருக்கும்னு நினைக்கிறேன். இவருக்கு இப்போ இந்த ரிமோட் கார்லாம் வச்சு ஏமாற்றிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ எப்படி இருந்தாலும் 30 ரூபா 40 ரூபா வாங்கிடுறாங்கல்ல. Yeah, this is the entire exhibition in a nutshell that you can come and enjoy. And அங்கே ஏதோ சர்ச் இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் எல்லாம் தெரில. பட் டெய்ரி மில்க்ன்ற ஜெயிண்ட் வீல் மட்டும் அங்கே இருக்கான்னு போய் பார்க்கலாம். ட்ராம்பலின்லாம் இருக்குது பாருங்க. இந்த ரோலர் கோஸ்டர் போகலாக்கும் போகலாம், ரைடு மாட்டாளா பாடுறா. இவருக்கு இது வந்து ரோலர் கோஸ்டர் போக போதான். இவருங்க போய் அந்த கேம் ஆடுமா, இப்படி ஆடுமா. நீங்க போறீங்களா ரோலர் கோஸ்டர்? இனிமே போறோம், இங்க இருக்கு. இல்லைங்களா எவ்வளோ? ஏய் இதுல போறீங்களா? வரல இல்ல போடுகிறேன். ரேன்யா ஹாய், ரேன்யா ஹாய். ஸோ ரோலர் கோஸ்டரு இது 6 ரவுண்டு போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் நீங்கள் போகிறீங்களாண்ணா? இப்போ நான் நீங்கள் 3 பேருக்காக சுற்றுவேன்ல? இப்போ இல்லை அவ்வளோதான், வேற தான் இருக்கு. எதுவுமே தண்ணியில் இருக்கு. எது ஸ்விம்மிங் பூல் மாதிரி போட்டு குட்டி இதை நீங்கள் முடிச்சுட்டோம். இப்போ போகல அதில், இதை பெடல் போட்டு போகலா? ஸோ நான் இப்போ வந்து அம்மாவோட ஹேண்ட்பேக் போட்டிருக்கேன். அண்ட் அவங்க மொத்தமாகவே 2 சீட்லாம் ஆக்குபை ஆயிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் ஃபில் ஆனாங்கன்னா தே மைட் ஸ்டார்ட் தி திங். வேறு நீங்கள் பண்ணிருக்கேன், வேறு யாருமே இல்லை. இங்கே வருங்க, வராயம் வருங்க.
மொத்தம் 6 ரவுண்டு தான் நினைக்கிறேன். அது போட்டுருக்கான் ஒன்லி 6 ரவுண்ட் அப்படின்னு போட்டிருக்கான். எம்மதன்னமோ வேகமாவும் போலையோ ஜர்க்கில் ஸ்பீடே இல்லையே. அவன் ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறான். நீ போயிருக்கலாம் 2 நிமிஷத்துல வந்துருவீங்க போல. பாப்பா போறியா அதுல? வேணாமா ஓட்டுறியா? நடிக்கவா தெரியும்ல, அட்லீஸ்ட் அதுவா பண்ணிக்கிறோம். டிராகன் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 12-13 ரவுண்டு போயிட்டாங்க. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்க 6 ரவுண்ட் ஒன்லி. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு 20 கிட்ட 15க்கு மேலே போயிட்டாங்க. இல்லை இன்னும் முடிக்க மாட்டுறாங்க. சரி 80 ரூபா வாங்கினதுக்கு ஒருத்த வேலை சுற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். புரியல. இல்ல 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 நம்மளோட சிவகாசி அபிஷியலா அப்படின்னு வச்சாங்களான்னு கேக்குறாங்க. அது மட்டும் தான் ஒண்ணும் பண்ணல. அம்மா 6 ரவுண்டு தானே போட்டிருந்தாங்க, 60 ரவுண்டு சுத்துறாங்க. பாப்பா அம்மா அங்க டிக்கெட் வாங்குற இடத்துலயே 6 ரவுண்ட் ஒன்லையும் போட்டுருந்தான். அப்புறம் நிப்பாட்டே மாட்டாங்க. ஏய் கொஞ்சம் கூட மூஞ்சி மாறவே இல்லை. இது என்னடா ராட்டணும், இது என்னடா ராட்டணும். அவன் உட்கார்ந்த மாதிரியே காமிக்கலையே, ராட்டினா இருந்த மாதிரி. எங்க கொட்டாய் விடுவாங்களா டிராகன் ட்ரெயின் போயிட்டு? அடுத்து வந்து ஜெயின் வீல்ல போலாம் அப்படின்னு ஒரு பிளான் சொல்லியிருக்காங்க. இதுல போயிட்டு நாங்க வேணா 10 ரூபா தரோம், தண்ணியில மட்டும் இறக்கிடுவோம் சொல்லிடுறோம். அந்த கப்பன் சாசர் கூட இல்ல சொன்னா வந்தீங்களாமே. வெளியே பார்க்கும்போது சவுண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கும், உள்ள உட்காந்து எதுவும் இல்லைன்னு ஒண்ணுமே இல்லை. சும்மா சுத்துற மாதிரி இருக்கு. அவங்க ஜெயிண்ட் வீல்லாம் போலான்னாங்க. நீ எது போற? காடை முட்டை ஆம்லெட் கல்யாண வீட்டுல போட்டிருப்பாங்கல்ல, காசு போட்டிருக்காங்க பாருங்க. எவ்வளவு ஹாய், இவங்க நம்ம அந்த டிராகன் ட்ரெயின் போனோம்ல, அதில் உட்காந்துருந்தாங்க. நீங்கள் யூடியூபரான்னு கேட்டுருந்தாங்க. அண்ட் நான் வந்து ஹேண்ட்பேக் பார்க்கிங் அசிஸ்டண்ட்டாக ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இட்ஸ் வெரி குட் மிக்ஸ் ஆஃப் ஷாப்பிங், ஃபுட் அண்ட் ரைட்ஸ். ஸோ இப்போ எல்லாருமே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே போறீங்களா? பாத்தீங்கன்னா நாங்க வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கோம். என்ன பாப்பா உட்காந்துருக்கோம்? சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கோமா? ஸோ இப்போ இங்கே உட்காந்துருக்கோம். அண்ட் எல்லாரும் வாங்க போயிருக்காங்க. அண்ட் சாய்திலக்கு அண்ட் சந்தியா வந்து ஒரு ராட்னருக்காக போயிருக்காங்க. நம்ம வந்துட்டாங்கம்மா, இங்கே உட்கார வருவாங்க, அம்மா வருவாங்க. இங்கே தான் இருக்காங்க. ஈவெண்ட் ஆல் இஸ் ஃபில்டு. அண்ட் எல்லாரும் வந்து காளான் அண்ட் அப்பளம், பரோட்டா, ஆம்லேட் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. என்னம்மா போலி சாப்பிடுவோமா? இந்த அம்மா வருவாங்கம்மா, சாப்பிட்றேன்றாங்க. ஸோ
சோறு வாங்கிட்டுறாங்க. ஓகேவா? என்னம்மா சாப்பிட்ற? காளானா? இன்னொன்று கொடுக்கவா? இன்னொன்று வேணுமா? தெரியலையே, நான் சாப்பிடல. சாப்பிட்டு பார்க்கவா? ஓகே அம்மா. ஆமா எதுக்குமா? எடுத்துக்கோங்க. பாப்பா கீழே ஒன்று கொண்டு போறா. எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. So now we have bought some bava milk and kalan. இதுல நாங்க வாங்கல. அது அப்பளம் and என்னது ஃப்ரைட் ரைஸா? அவன் எனக்கு எதுவும் வேண்டாம். எங்க அம்மா எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. நீங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸா? எல்லாத்தையும் அடிச்சு ஊத்துற. இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். பாதாம் மில்க்கு அது எப்படி குடிச்சிருக்கியா? குடிக்கிறியா? ஏம்மா என்னம்மா அப்பளம் அப்பளம் சாப்பிட்டியா? அம்மிமா நீங்க ஏறுறீங்களாம்மா? அம்மா அம்மா நீங்க ஏறுறீங்களா? யார் யாரு? நீங்க ஏறுங்க. பனிமழை கொண்டாட்டம். சிவகாசியில் அடிக்கிற வெயிலுக்கு we have a thing called பனிமழை கொண்டாட்டம். I don't know what the hell they have inside, but I'm pretty much sure that they will not have anything that is remotely related to snow because they are very expensive to handle also. So அவங்க வந்து அதில் ஏற போகிறாங்க. This is the last ride of the day. Sorry. This is the last ride of the day and அவங்க அதில் ஏற போகிறாங்க. This is the giant wheel. It's not as big as நம்ம சிவகாசியோட எக்ஸிபிஷனில் பார்க்கற பெருசு கிடையாது. பட் யா இவ வந்து இதை போய் பார்க்குறா. Hey! Hey! உட்காருங்க. அது வேண்டாம், அது வேண்டாம். அவளோட இது இருக்கு பாருங்க. So yeah, this is the last ride of the day. அது முடிச்சுனா we can go home and carry on about the day. So எங்க இருக்காங்க நினைக்கிறேன். ஹாய் ஹாய். அவன் உட்காந்துட்டா. சரியா அவங்க முடிச்சு வந்ததுக்கப்புறம் வெல்சி ஆகுது. ஓகே இப்போ ஏறுறாங்க. ஸோ இதான் எண்ட் ஆஃப் அந்த எக்ஸிபிஷனு. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே உட்காந்துட்டோம். நானும் உட்காந்துட்டேன். ஸ்னோ வேர்ல்டு காமிச்சிடலாம் இதுக்கு பக்கத்தில். என்னம்மா ஹாய் பாப்பா. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு பாப்பா. பாப்பா இங்கே ஹாய் சொல்லு. பாப்பா இங்கே இங்கே பார்த்தாச்சு. நல்லா இருந்துச்சா? அது தெரிஞ்சான்னு தெரியல, பாட்டல அது கரெக்டா ஃபாலோ பண்ண தெரியல. அப்படியே வெளில போயிடலாமா? அப்படியே வெளில போயிடலாமா?
ஸோ வி காட் அப் அண்ட் டைம் வந்து 9:45. ஸோ 9:30 தான் க்ளோஸ்னு போட்டிருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் யாரும் பெருசாக வெளில போன மாதிரி தெரியல. அண்ட் ரைட்ஸ்லாம் கொஞ்சம் ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எவ்ரிபடி ஹாஸ் ஸ்டாப் ரைடிங். அண்ட் இதெல்லாம் இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் போகிறேன்னு கிளம்புறாங்க. ஸோ we'll take a photograph and then we leave. தெரிவிக்கோங்க, ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன். மாமா ஏய் 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 ரிகன்யா அதை நின்று எல்லா பாலையும் தின்று நீங்கள் உடனே. அவளை எந்திரிச்சு போக தெரியல 2 பேருக்கு. எந்திரிச்சா இவன் எந்திரிச்சா அவளே எந்திரிப்பா. என்னவா அமைதியா உட்காந்துருக்கா? கோர்னிகா கோர்னிகா அங்க இங்க வா இங்க வா இங்க வா. யாரு அப்படி சண்டை போடான்னு சொன்னோம். கொஞ்சம் தள்ளி உட்கார வச்சிருக்கேன். எவ்வளவு பால் இருந்தாலும் அவளை பாத்தீங்களா அவ வச்சிருக்காங்க. அதானே. ஸோ டைம் இஸ் ஆல்மோஸ்ட் 10 நவ். அண்ட் இதில் பால் பிட்டில் விளாண்டாங்க. ஸோ பக்கத்தில் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் வி ஆர் ஆன் அவர் வே அவுட். அந்த என்ட்ரன்ஸ் சொல்லி எப்படி வந்தோமோ அதே மாதிரி போயிட்டுருக்கோம். அண்ட் ஐ மை மைக் இன் சைட். ஸோ பால் இப்படி பண்ணுமா? அப்படியே நம்ம கப்பல்லையே போக முடியாது. டைட்டானிக்லையா? ஆமாம், தண்ணி வருமா இப்போ அதில்? எடுத்துட்டேம்மா. இல்லை அப்படி போகல, நான் அப்படி போகிறேன்னு சொல்லிட்டோம்ல. ஸோ இந்த வழியாக தான் நம்ம உள்ளே வந்தோம். ஸோ திஸ் இஸ் த பிடிஎஸ் ஆஃப் ஹவ் வி கேம் இன் சைட். அண்ட் எல்லாமே வந்து ஃப்ரேம்லாம் பண்ணி ப்ளைவுட்லாம் வச்சு நம்ம அந்த உள்ளே வந்துட்டு இருந்த பாத்திரம் அப்படியே செட் பண்ணிட்டு. ஸோ இட்ஸ் வெரி குட். ஸோ யா ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் வந்து ரொம்ப மொட்டியாக இருக்குன்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி ஹேட் ஃபன் மேபி. ஸோ யா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் மீ கோன் எப்படி ப்ராடக்ட் பண்ணி டேக்கிங். சரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்தப்போ ஃபுல்லாக வண்டியாக இருந்துச்சா, எல்லா வண்டியும் போயிடுச்சு. கார் எவ்வளோ இருந்துச்சு பாருங்கள், கார் இருந்தாலும் ஃபுல்லாக. ஸோ த டே இஸ் டன். அண்ட் ஆமாம், இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், மஃப்ளரு, ஸ்வெட்டர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்வெட்டர் எடுத்துருந்தீங்களா? தெளிவாக தாண்டி இருக்கு. எனக்கு தாண்டி காய்ச்சல், எனக்கு தாண்டி காய்ச்சல். சரி சொல்லுமா? இப்போ வெளியே பார்க்கிங் போடலையா? வெளியே போட்டுருக்கலாமோ? அதை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. நான் உள்ளே தான் வரணும் இருக்கோம். இவன் அப்புறம் உள்ள தான் நாங்கள் உள்ள தான் வந்துட்டோம். நாங்கள் வெளியவே போட்டுக்கிறோம். நாங்கள் 20 ரூபீஸ் சேவ் பண்ணிக்கிறோம். சரி ஓகே பார்ப்போம். பாய் 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 பாய்.